வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். நான் இந்த காணொளியை நங்கூரம் என்ற இந்த காணொளியை தெளிவாக, உண்மையாக, நேர்மையாக, என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், இந்த மாநிலம், நம் மாநிலம், நம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மண், இந்த மண் வளம், இந்த மக்கள் வளம், இந்த மனித வளம், இவர்களுக்காக மட்டுமே நான் பேசி வருகிறேன். இதில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்வதில்லை. யாருக்கு எப்படியாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும். அதனால் தயவு செய்து இந்த காணொலியை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா, இந்த காணொலிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசி வராங்க. எப்படி பேசுகிறாங்க? ஒரு அநாகரிகமாக, ஒரு நாகரிகமற்ற முறையில் நிறைய பேர் பேசி வராங்க. எப்படின்னா, இப்போ ஒருத்தர் பேசியிருக்காரு பாருங்க, நேதாஜி டிவி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த டிவிக்கு. அதில் ஒருத்தர் வந்து காணொலி கொடுத்துருக்காரு. அந்த நேதாஜி டிவி, தாமரை டிவி, அப்புறம் ஏதாவது நியூஸு, தமிழ்நாடு நியூஸு 24x7, வேறு இன்னும் நிறைய, அப்புறம் இளைய பாரதம், இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நேரடி பங்களிப்பில் சேனல்கள் நடைபெறுகிறது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுங்களேன். இப்போ இதில் பேசுகிறவங்களாம் அப்படியாப்பட்ட ஆளுங்க தான் இருப்பாங்க. எப்படியாப்பட்ட ஆளுங்கனா, நூல் போட்டவங்க, அந்த 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 குரூப்பில் இருக்கிற ஆளுங்க தான் முக்கால்வாசி. இல்லை அப்படின்னா சங்கிகளாக மாறியவர்கள், சங்கிகள் பேசுவாங்க. இல்லை அப்படின்னா சங்கிகளாக மாறிய நமது நண்பர்கள், நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய உறவினர்கள் அதில் பேசலாம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. யார் வேணால் பேசலாம் வச்சுங்களேன். ஆனால் அதில் பேசுகிறவங்க பூரா அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த டிவியில் இப்படி பேசுனா தான் பேட்டி எடுப்பாங்க. ஒருவேளை சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பேட்டி எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவர்கள் அநாகரிகமற்ற முறையில் தமிழ்நாடையும், தமிழ்நாட்டு அரசையும், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 கோடி 7 கோடி பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரையும் மந்திரிகளையும் மானாங்கனியாக பேசுகிறது, நாகரிகமற்ற முறையில் பேசுகிறது, அவன் இவங்கிறது, வாடா போடாங்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செயல்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பேசணும் அப்படின்னா உடனே நம்மளை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து ஏறுவானுங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. ஒருத்தர் பேசியிருக்காரு, அவருக்கு நம்ம என்ன பதிலடி கொடுப்போம் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேசுகிறார் பாருங்கள். நேதாஜி டிவின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நேதாஜி டிவிங்கிறது வந்து எப்படின்னா, நேதாஜிங்கிறது யார்? உண்மையான ஒரு மனிதன், நிஜமான ஒரு மனிதன். அதாவது தனக்கு இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு இந்திய இராணுவத்தை கட்டமைத்த ஒரு மாமனிதன் நேதாஜி. நேதாஜி டிவின்னு ஒரு டிவியை வச்சுக்கிட்டு அதில் பொய் பேசுகிறது, புரட்டு பேசுகிறது, திருட்டு பேசுகிறது, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல தாமரை டிவின்னு வச்சிங்க, ரைட்டு. இளைய பாரதம், அது கூட ரைட்டு. பாரதங்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்கு உடன்பாடு இருக்கட்டும், ரைட்டு, இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. அதில் கூட பேசலாம், பொய் புரட்டெலாம் பேசலாம். ஏன்னா அந்த நீங்கள் பூரா அப்படி தான் பேசுவீங்க. பாரதம், தாமரை, இது மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தான், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் காலம் பூரா. அப்படியே பொய்யை மட்டுமா பேசி உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்க வேண்டியதான். அதுதான் நடக்க போகுது, நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நேதாஜி டிவின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு மகான், உலகறிஞ்ச ஒரு நல்ல மனிதனுடைய பேரில் டிவியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொய் பேசுகிறது, புரட்டு பேசுகிறது, இதெல்லாம் வந்து ஆகிற வேலையில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு மட்டும் கேளுங்க மக்களே. என் இனிய உறவுகளே, நண்பர்களே, அவர் என்ன பேசியிருக்காருன்னு மட்டும் கேளுங்க. இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அவர் எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காரு பாருங்க. பாடத்திட்டத்தை கொண்டு வா, அதுக்கான அதிக செலவு 550 கோடி கொடுக்குறேன்னா ஒரு முட்டாளாச்சும் சொல்லுவானா? நான் புதிய பாடத்திட்டம் வேணா 550 கோடி கொடுத்து பிச்சை எடுப்பானா? பல சொல்லிட்டேன் உங்ககிட்ட. சரி, இப்போ என்ன சொல்றாரு? புது பாடத்திட்டத்தை ஏற்றுக்குங்க, 550 கோடி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே மத்திய அரசு சொல்லுது, அதானே இது சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு. புதிய பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள், 550 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது. நல்ல விஷயந்தான். ஆனால் இது வேணாங்கிறாராம். யார்? வாடா போடான்னு பேசுகிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் வாடா போடான்னு பேசுகிறார். இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எது? தேச விரோதமான பேச்சு, சட்டவிரோதமான பேச்சு. இதெல்லாம் இந்த மனிதனையெல்லாம் தூக்கி உள்ளே போடணும். நியாயப்படி ஒரு சிஎம்ஐ வந்து வாடா போடான்னு பேசுகிறது, தரைக்குறைவாக பேசுகிறதெல்லாம் தூக்கி உள்ளே போடணும். 550 கோடி ரூபா எதுக்குள்ளான பணம்? அவர் சொல்கிறபடியே வச்சுக்குவோம். இந்த 550 கோடி ரூபா பணம் எதுக்குள்ளான பணம்?
புதிய கல்வி திட்டத்திற்கு உள்ள பணம் அதானே. இப்போ வந்து புதிய கல்வி திட்டத்துக்கு உள்ள பணம் 550 கோடி ரூபா. அதை நம்ம கேட்கல. அது மூலம் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பள்ளி கல்வித்துறைக்கு வரவேண்டிய 2100 சொச்சம் கோடி அந்த பணத்தை தான் கேட்குறாரு முதல்வர். 2100 சொச்ச கோடி பணத்தை தான் கேட்குறாரு முதல்வர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதான் கேட்குறாரு. நீ 550 கோடி புது திட்டத்துக்கு உள்ளான பணத்தை தமிழ்நாடு அரசு கேட்கல. இந்த மாதிரிலாம் பொய்யா பிறட்டா தமிழக மக்கள்கிட்ட இந்த வதந்தியை பரப்பக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத பொய் பேசக்கூடாது. எங்கள் முதலமைச்சர் கேட்குறது பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம் 2100 சொச்சம் கோடி. அது வரல. 100 நாள் வேலை திட்டம், இந்திரா காந்தி வேலை திட்டம், அதில் வந்து அந்த பணத்தில் வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணம் 4000 கோடி ரூபா பாக்கி இருக்குது. இதை தான் கேட்குறாரே ஒழிய நீ நினைக்கிற மாதிரி அந்த பணத்தை கேட்கல. இந்த மாதிரி தப்பாக இன்னொரு தடவை ப்ராஜெக்ட் பண்ணாத, தப்பாக மக்களை ஏமாத்தாத, தப்பாக வழி நடத்தாத. அவர் மேற்கொண்டு என்ன பேசுகிறாருன்னு பாருங்க. வெக்கமா இல்லையான்னு கேட்குறாரு. ஜிஎஸ்டியில் இவ்வளோ பங்கு வருது, இவ்வளோ 2 லட்சம் 3 கோடிக்கு மேலே இது போடுறீங்க, லட்சக்கணக்கான கோடிக்கு மேலே பட்ஜெட் போடுறீங்க, அப்புறம் எதுக்கு அங்கே போய் பிச்சை கேட்குறீங்க? அந்த கல்வி யார் பிச்சை கேட்குறாங்க? 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட் போடுது, போய் பிச்சை எடுக்கிறாங்களாம். யாருங்க பிச்சை எடுக்கிறது? யார் பணத்தை இப்போ நான் உங்களுடைய பணத்தை நான் கேட்டால் பிச்சை, என்னுடைய பணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா பிச்சை. தமிழ்நாடு அரசு என்ன வெங்காயத்துக்கு போய் பிச்சை எடுக்கணும்? அரசியல் சாசனப்படி, அரசியல் சட்டப்படி இயற்கை பேரிடருக்கு, இயற்கையாக நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு, சூறாவளிக்கு, சுனாமிக்கு, இந்த மாதிரி புயல் மழை வெள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, நியாயமாக கொடுக்க வேண்டிய பிரதமர் நிவாரண நிதியிலேருந்து கொடுக்க வேண்டிய பணத்தையே உங்கள் பிரதமர் கொடுக்கல. நாங்கள் ஏன் போய் பிச்சை எடுக்கிறோம்? ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வர வேண்டிய பணம், எங்கள்கிட்ட வாங்குற பணம் ஜிஎஸ்டி. உங்கள் ஜிஎஸ்டியை நாங்கள் வந்து கேட்கல. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஜிஎஸ்டியை நாங்கள் கேட்கல. யூபிலையும் பீகார்லேயும் இருக்கிற ஜிஎஸ்டி பணத்தை நாங்கள் கேட்கல. எங்களுடைய ஜிஎஸ்டி பணம் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறீங்கல்ல, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு, அதில் எங்களுக்கு ஒரு பங்கு வரும்ல, அந்த பணத்தை தான் கொடுக்கணும். ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்துடுது, சென்ட்ரல் ஜிஎஸ்டி நீங்கள் பிடிக்கிறீங்க, அதில் ஒரு பகுதியாக தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு அவசர காலத்துக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கேட்குறோம். இதெல்லாம் வந்து இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் அந்தந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பணத்தை பிரித்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் பணத்தை பிரித்து கொடுக்குறது. எங்களுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம் 2100 சொச்சம் கோடி. அது இல்லாமல் இந்த 100 நாள் வேலைக்கு செய்கிறாங்களே, இந்திரா காந்தி 100 நாள் வேலை திட்டம், அது ஒன்று இருக்குல்ல, அதில் வேலை செய்கிறாங்கல்ல தாய்மார்கள், கிராமங்களில் ஏரி குளம் சீரமைக்கிறது, அதை சரி பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களே, அதுக்கு வர வேண்டிய பணம் 4000 கோடி ரூபா நிலுவையில் இருக்குது. இப்போ அந்த வேலையை மக்கள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மக்கள் அதனால் அந்த வேலையவே அரசு நிறுத்தி வச்சுருக்கு தமிழ்நாட்டில். மக்கள் அதனால் எவ்வளோ பாதிப்பு அடைகிறாங்க தெரியுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா சம்பளம் கிடச்சி அப்படின்னா, அந்த ஒரு ஏழை குடும்பத்துக்கு, கிராமத்தில் இருக்கிற ஏழை குடும்பத்துக்கு 200 ரூபா 250 ரூபா காசு வந்து ஒரு பெரிய விஷயம். அதையும் இந்த மத்திய அரசால் நிப்பாட்டிடுது. இந்த ஆள் வந்து என்னென்ன பேசுகிறாரு பாருங்க. நம்ம தப்பாக பேசுகிறோம், உடனே தப்பாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு மக்களையும் ஏமாத்துறா பாருங்க. புதிய கல்வி திட்டம்னு சொன்னா சண்டைக்கு வருவான்ட்டு மும்மொழி கொள்கை, புதிய கல்வி திட்டம்னு சொன்னால் சண்டைக்கு வருவோன்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையாம் அப்படின்னு ஏமாத்துறாராம். இது மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஏமாத்துறாராம். புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு சொல்லணுமா? புதிய கல்விக் கொள்கை என்ன இருக்குது? என்ன வெங்காயம் இருக்குது? புதிய கல்வியில் 3ஆவதுல பப்ளிக் எக்ஸாமு, 5ஆவதுல பப்ளிக் எக்ஸாமு, 8ஆவதுல பப்ளிக் எக்ஸாமு, 9ஆவதுல பப்ளிக் எக்ஸாமு, 10ஆவதுல பப்ளிக் எக்ஸாமு, 11 பப்ளிக் எக்ஸாமு, 12 பப்ளிக் எக்ஸாமு. 3ஆவது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம்னா என்னன்னு தெரியுமாயா? இந்த மாதிரி தான் தேவையில்லாத பேசக்கூடாது தமிழ்நாட்டில். இதெல்லாம் பாரு, எங்கால என்ன சொல்கிறாரு கலைஞர் அப்பயே சொன்னார், இந்த எக்ஸாமுங்கிறதே இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் போட்டார். படிக்கணுங்கிற எண்ணம், படிக்கணுங்கிற ஆசை எப்போ வரும் அப்படின்னா 8 வயசு 10 வயசுக்கு மேலே தான் வரும். அதனால தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னாரு. நீ 3ஆவது படிக்கிற புள்ள விளையாட தோணுமா? பால் குடிச்சிட்டு டீ காப்பியை குடிச்சிட்டு பழத்தை கிழத்தை சோத்தை கிழத்தை திருட்டு தூங்குமா? விளையாட பார்க்குமா? 3ஆவது படிக்கிற குழந்தை பரீட்சை எழுதுறதுக்கு தோணுமா?
பரிச்சனமலை என்னன்னு தெரியுமா? இது எவ்வளோ பெரிய கேடுகெட்ட முட்டாள் தெரியுமா? உலகத்திலேயே மிகவும் கல்வியில் உயர்ந்த நாடான பின்லாந்தில் 8 வயசுல தான் ஸ்கூலுக்கே சேர்க்குறாங்க. இதெல்லாம் இந்த 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 அப்புறம் வாயில் ஏதாவது கெட்ட கெட்ட வார்த்தையே வரும் போல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதுக்கு தெரியுமா? பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. இன்னும் என்ன என்ன அவர் என்னென்ன பேசுறாருன்னு பாருங்க. அந்த காணொலி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், எல்லா அரசியல்வாதியும் தான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் ஒருத்தனாச்சும் யோகியனா இருக்கியா? இல்ல. ஒருத்தனாச்சும் அறிவாளியா இருக்கியா? தமிழ்நாட்டில் மந்திரிகள் சிஎம்லேருந்து மந்திரிகள்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முட்டாள்கள்ங்கிறார். படிப்பறிவில்லாத முட்டாள்கள், யோகியம் இல்லை, எல்லாம் யோகிய போயலாம். அதனால் என்ன சொல்ல வர்றாரு, பச்சையாக பேசுகிறார், வாடாபோடான்னு பேசுகிறாருங்க. ஒருத்தனாவது யோகியனா இருக்கியா, ஒருத்தனாவது அறிவாளியா இருக்கியா, எல்லாம் முட்டாள்கள் தான். இவருக்கு பாருங்கள், இவர் மண்டையை நல்லா கொஞ்சம் பாருங்களேன், மேலே பாருங்கள், மூளை பிதுங்கி ஊற்றுது பாருங்கள். வேறு முன்னாடி உழுவுதா தெரியுதா உங்களுக்கு? மக்களாகிய உங்களுக்கு தெரிகிறதா? அங்கே பாருங்கள், அவர் பாருங்கள், முன்னாடி மூளை பிதுங்கி ஊற்றுது, அவ்வளோ மூளை இருக்குங்க. மூளை வலிமை மிக்கவர்கள் இவர்கள். பின்னாடி கொஞ்சம் ஊற்றும் பாருங்கள், பின்னாடி போய் பார்த்தா பின்னாடி ஊற்றும், பின்னாடி மண்டையை திருப்ப மாட்டார். ஏன்னா கீழே ஊற்றுறது தெரிஞ்சு போயிடும். அதனால் முன்னாடி உழுவுறத மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். எப்படி பாருங்கள், இவருக்கு மட்டும்தான் மூளை இருக்குது, ஆனால் நமக்கு மூளை இல்லையா? இவருக்கு மட்டும் மூளை இருக்கான், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே மூளை இல்லையா? புது புது டெக்னாலஜி வந்துருச்சான். அந்த 5வது படிக்கிற பையனை கூப்பிட்டு வந்து ஒரு செல்லை கொடுத்துறா, உங்கள் மந்திரிகளை கூப்பிட்டு வந்து மந்திரிகள் அந்த செல்லை வந்து நோண்டுறாங்களாம். 5வது படிக்கிற பையன் நோண்டுறாங்களா அப்படின்னாக்க மந்திரிகள் தோற்று போயிடுவாங்களாம். ஆமாம், மந்திரிகள் தோற்று போயிடுவாங்க. 5வது படிக்கிற பையன் வந்து 5 வயசு பையன், 5வது படிக்கிற பையன் எவனோ ஒருத்தனை வச்சுங்களேன், 5 வயசு படிக்கிற பையன், 5வது படிக்கிற பையன், இவங்களுக்கெல்லாம் செல்லையே நோண்டிகிட்டு இருக்காங்க. அதே கவனமாக இருக்காங்க, அதே இருக்காங்க. மந்திரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்லை நோண்டிட்டு இருக்கிறது தான் வேலையா? உங்கள் கர்நாடகாவில் சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு செல்லில் பலம் படம் பார்த்து அந்த மாதிரி நினச்சிங்களா? எங்கள் மந்திரிகளையும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு நினச்சிங்களா? அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப கண்ணியமான ஆளுங்க. தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அது உங்கள் குரூப்பு தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதல்ல ஒரு டிவியில் பேசுனா, ஒரு காணொலியில் பேசுனா நாகரிகமாக பேச கற்றுங்க. அதுவே முதல்ல அதுக்கே ஒரு நாகரிகம் வேணும். ஆனால் நீ நாகரிகம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை திட்டுறீங்க. இதெல்லாம் வந்து என்னங்க சொல்கிறது? மக்களாகி தமிழ்நாட்டு மக்கள் இவங்க எவ்வளவு ஆக்ரோஷமாக கொண்டாந்து இந்தியை திணிக்கிறாங்க. இவங்க நம்மளை இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம், மக்களாகிய நம்ம எப்படி முழிச்சிக்க போகிறோம், இந்தியை திணிச்சிட்டு தமிழை காலி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இவர்களுக்கு தமிழை அழிப்பது 2வது, தமிழனாக வாழ்வது தான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த தமிழ் உணர்வோட, அந்த தமிழ் பண்பாட்டோட, அந்த தமிழினுடைய தன்மையோட தனித்தன்மை, தமிழுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. நிர்வாகத்துலேயும் சரி, படிப்புலேயும் சரி, மூளையிலையும் சரி. நேற்று ஒரு காணொலி பார்த்தேன், முந்தா நாள் ஒரு காணொலி பார்த்தேன். அந்த காணொலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜப்பானீஸும் சைனாக்காரங்களும் ஜப்பானுக்காரங்களும் தமிழ் படிக்கிறாங்க. தமிழ் படிக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்களே. ஏன் ஆர்வமாக இருக்காங்கன்னா, தமிழ் படித்தால் மூளை வளருதுங்கிறான். தமிழ் படித்தோம்னா மூளை ஆட்டோமேட்டிக்காக வளருங்கிறான். ஏன் அப்படின்னு, தமிழ் சிக்கலான மொழி, 247 எழுத்துக்களை கொண்ட ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க நீண்ட நெடிய பாரம்பரியம், உலகின் மிக மூத்த மொழியில் 1வது மொழி தமிழ் மொழி. அதனால் அதில் வந்து நிறைய படித்தோம் அப்படின்னா, தமிழை நன்றாக ஆழ்ந்து படித்தோம் என்றால் இந்த இல்லு 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 இரு இன்னு இரு இரு இன்னு இன்னு இந்து இப்படி பல இருக்குது. அதனால் அதை தமிழ் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தமிழ் படிக்கலை, முட்டாளாயிட்டோம் நம்மலாம். அதுக்கு நான்லாம் என்னே சொல்கிறேன், உங்களே சொல்லலை. அதனால் நம்ம தமிழ் படிக்கலாம், அதை பற்றி தெரியலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், தமிழ் படிக்கணும். தமிழ் படித்தா தான், தமிழ் மொழி இருக்கும் வரைக்குத்தான் நம்மளுடைய பாரம்பரியமும் பண்பாடும் காப்பாற்றப்படும். தமிழ் மொழி இல்லை என்றால் நம்மளுடைய பாரம்பரியம் காக்கப்படாது, நம்மளுடைய பண்பாடு உடையும், நம்மளோட பண்பாடை சிதைச்சி மாற்றிடுவாங்க. ஹிந்தி பேசுகிற மாதிரி பேசுனா, முதல் பால்லே ஒருத்தர் சொன்னார், ஹிந்தி நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா 2014 எலெக்ஷனில் தலைக்கு 15 கோடி ரூபா நாங்கள் தரோம், குடும்பத்துக்கு 15 கோடி ரூபா நாங்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போயே நம்ம மக்கள்லாம் கவுந்து போய் காலியாக இருப்போம். ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. வீட்டு குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்ச ரூபா நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க சொல்லவும் தான் அந்த சைடு உள்ள மக்கள்லாம் ஓட்டு போட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ண தெரியாமல் பாதி பேர் உள்ளேயே புழுங்கி சாகுறாங்க.
இப்படி பேசுகிறவங்களும் சரி, இந்த டிவியில் வரவங்க, இந்த காணொளிகளை வந்து பேசுகிறவங்களும் சரி, தவறான எண்ணங்களை மக்கள் மனதில் திணிக்கிறார்கள். மக்களாகிய நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த 50 ஆண்டுகளில் தமிழ் மொழி என்று ஒன்று இல்லாமல் போகும். இன்னைக்கு மகாராஷ்டிராவும் பீகார்காரனும் கதற மாதிரி எங்கள் மொழியை காணோம், எங்கள் மொழியை காணோம், எங்கள் மொழியை காணோம்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது மொழி மட்டுமல்ல, 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, தொல்காப்பியம், திருக்குறள் அனைத்தும் பொசுக்கப்படும். நெருப்பில் போட்டு பொசுக்குவாங்க. போகி போகின்னு ஒரு பண்டிகை வந்துச்சு தெரியுங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நமக்கெல்லாம் போகி வருதுல்ல. பொங்கலுக்கு முதல் நாள் போகி. அதில் ஒன்று செய்வாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. பழையன கழிதல் புதியன புகுத்தல் இது ஒன்று சொல்லுவாங்க. பழையன கழிதல் புதியன புகுதல் நான் வீட்டில் இருக்கிற பழசு பட்டு போனது வந்தது இதெல்லாம் தூக்கி கொண்டு போய் போட்டுவிட்டு புதுசாக வச்சுக்கணும், புத்தாடை அணியணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பழமொழி. ஆனால் அந்த பழசு பட்டில் என்னென்ன போட சொல்கிறாங்க தெரியுங்களா? ஓலைச்சுவடி. இதெல்லாம் ஏன்டா தண்டத்துக்கு வச்சுருக்கீங்க வீட்டுக்குள்ளார, தூக்கி போட்டு கொளுத்துங்கடா, இதெல்லாம் வேணாம்டா, தேவையில்லடா, கொளுத்துங்கடா, ஆற்றுல விடுங்கடா, இதெல்லாம் தேவையில்லடா, இதெல்லாம் நம்ம இப்போ இதெல்லாம் எந்த காலத்துல இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட ஓலைச்சுவடிகளில் இருக்கிற பெரும் செல்வத்தை நாம் நிறைய இழந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. காலம் காலமாக 2000 வருஷமாக வருஷத்துக்கு ஒரு தடவை போகி பண்டிகை கொளுத்துனா எப்படிடா இருக்கும்? தமிழ் பண்பாடு, தமிழ் மொழியோட அந்த இது ஆழம் எப்படி நமக்கு தெரியும்? அவ்வளவும் போச்சு, தண்ணியில் போச்சு, நெருப்பில் போச்சு, புகையாக போச்சு, தமிழ்நாட்டு மண் புகையாக போச்சு, தமிழருடைய பாரம்பரியம் பண்பாடும் புகையாக போயிடுச்சு. இனிமேலாவது இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கிறதுக்கு நாம் அரும்பாடுபட வேண்டியிருக்குது. ரொம்ப மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கோம். பெரியார் இருந்ததை விட, அண்ணா பேரறிஞர் இருந்ததை விட, கலைஞர் இருந்த காலத்தை விட ஸ்டாலின் காலம் மிகவும் மோசமான ஒரு காலமாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாறிட்டு முடிக்குது. நம்ம தமிழர்கள் விழிப்பாக இல்லை என்றால் நம்மளை இந்தியாவில் ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே மொழிங்கிற அந்த நேர்கோட்டில் கொண்டாந்து நிப்பாட்டி நம்மளுடைய மொழியை சிதைச்சிடுவாங்க. கவனமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.